அனைவரும் எழுந்து நிற்போம். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை உயிரோடு இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். எனவே அழைத்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம். எனவே இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் மீண்டுமாக ஒரு இறை பிரசன்னத்துக்குள் நமக்கு கொண்டு வருகின்றார். எனவே ஆண்டவருடைய இந்த ஆராதனை மிக்க, இந்த புகழ்ச்சி மிக்க இந்த நிலையிலே நாமும் ஆண்டவருடைய இணைந்து ஆராதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். எனவே முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு இயேசுவையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம். கண்மலையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம். காண்பவரையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரையும் நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை காக்கின்றவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவருடைய இந்த வல்லமையான கரங்களுக்கு நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்பு முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். இது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் ஆண்டவரை நீ புகழ்ந்து பாடு, திருப்பாலாசி சொல்வது போன்று அவர் செய்த எல்லா விதமான காரியங்களை நீ மனதில் வைத்து நெஞ்சியை நீ ஆண்டவரை நீ ஒரு பொழுதுமே மறவாதே. ஆண்டவர் உனக்கு நன்மையான காரியங்களை மட்டுமே செய்திருக்கிறார். எனவே அவருடைய இயல்பு நமக்கு நன்மையான காரியங்களை காட்டுவதற்காக மட்டுமே. எனவே அந்த இயல்பிலே நாமும் நல்லவர்களாக இருப்பதற்காக, ஆண்டவருடைய மறு உருவங்களாக நாம் இருப்பதற்காக, ஆண்டவருடைய இறை பிரசனத்திலே அவருடைய உருவிலும் சாயிலும் இருக்கின்ற நம்மை ஆண்டவர் மீண்டுமாக வானக தூதர் ஆராதிக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆசுவாத்திற்கு நம்மை நாம் உரிமையாக்கி கொள்ள முழு விளக்கோடு ஆண்டவரை ஆராதிப்போம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். தெய்வமே எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கின்றோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். மலைகளை நோக்கி என்னுடைய கண்களை வைத்திருக்கிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி விடவிருந்தே உதவி வரும். எனவே ஆண்டவர் மலைகளிலே பல இடங்களிலே பிரசன்னமாகி இதோ நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். எனவே அந்த கண்மலையாகி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவரே நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கிறார். எனவே உதவி செய்கின்றவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுவது நம்முடைய ஆராதனைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிப்போம். கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே ஆராதிக்கின்றோம். கண்மலையே ஆராதிக்கின்றோம், கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் சுதிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய சோதர பணிகளை நாம் ஒப்புக் கொடுப்போம்.
முழு மனதோடு நாம் ஆண்டவரை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். முழு மனதோடு ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்பாக ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அரைகுறை மனதோடு அல்ல, ஆண்டவரால் இது முடியும் என்று சொல்லி முழு மனதோடு நம்பி வந்திருக்கிறோம். முழு மனதோய் ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம். முழு மனதோடு நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் எழுப்பி ஆராதிப்போம். அதுவே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. அற்புதமான நேரத்திலே மீண்டுமாக ஆண்டவரை ஆராதித்து அவருடைய இறை பிரசனத்தை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்வோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனைக்குரியவனாய் படியிட்டு ஆராதிக்கின்றோம். சொல்லி மனம் நம்பும்படியாக ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். காண்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், காப்பவரே எங்களை ஆராதிக்கிறோம். எங்களை பராமரிக்கின்றவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே தீமையில் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை இந்த உலகத்திலே நடக்கும்படியாக செய்கின்றவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி முழு வெள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற மனதை, புகழுகின்ற மனதை ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய மனதை கொடுக்குமாறு முழு வெள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆதிகாலையில் ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். ஆதிகாலையில் ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீரே என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான காரியத்தையும் நீரே செய்கிறேன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் உபகாரம் மாதாவே என்று சொல்லி இதோ எங்களுக்காக செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை முழு மனதோடு நாம் ஆராதிப்போம். யெகோவாயிரே ஆராதிக்கின்றோம், எல்லாம் நீ பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், உணர்ந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், உணர்ந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். தெய்வமே அன்பான ஆண்டவரே என்று சொல்லி பாதுகாக்கின்றவர், நம்மை கொடுக்கின்றவர், வருவதற்கு தடையை கொடுக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர், பிரச்சனைக்கு மூலமாக தருகிறவர். இயேசுவே இயேசுவே ஆராதிக்கிறோம். நாளை கொடுத்து இருக்கிறார், பார்வை கொடுத்து இருக்கிறார். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நல்ல குடும்பம் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம். நல்ல உடல் நடத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம். உள்படத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். உள்படத்தோடு ஆண்டவரை சோதரிப்போம். இயேசுவின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆராதிக்கின்றோம்.
இயேசுவே ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்துவோம், அப்படியாக கரங்களை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம். இந்த உலக சம்பந்தமான எந்த ஒரு காரியம் நம்முடைய மனக்கண்ணும் வராதபடி ஆவிக்குரிய ஆண்டவரை நாம் போற்றுவோம். புகழுக்குரிய போற்றுதற்குரிய புகழ்ச்சியின் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நினைவு கூர்ந்துகிறார். நம்மை ஒரு பொழுதுமே கைவிடாத நம்முடைய தெய்வம், நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரந்தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், நாம் எந்தெந்த வழிகளிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லுகின்ற நம்முடைய தெய்வம், இதோ நம்மை விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கின்ற உயிருள்ள தெய்வம் இதோ அந்த வழிபடத்துக்கு முன்பாக இருக்கிறார். முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல். நன்றி ஆண்டவரே என்று சொல். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நன்றி என்று சொல். எல்லா விதமான காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கப் போகின்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் அவரே உரிமையாளர், அவரே சொந்தக்காரர். எனவே இயேசுவினுடைய கரத்திலே நன்றி என்று சொல். இயேசுவினுடைய கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே நன்றி என்று சொல். அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். அவருடைய தோளிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். உன்னை அவர் தன்னுடைய தோளிலே சுமைக்கின்றவராக இருக்கிறார். தாயின் கருவிலே நம்முடைய தாய் நம்மை சுமந்தாலும் உள்ளங்கைகளிலே ஏந்தி நம்மை பொறித்து வைத்தவர் ஆண்டவர் ஒருவரே. நம்ம இப்படியாக உருவாக்க வேண்டும் சொல்லி அவருடைய கரங்களை நம்மை வடிவமைத்தார். நாம் இப்படியாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளை நம்மை வடிவமைத்திருக்க ஆண்டவரே நமக்கு உரு தந்திருக்கிறார். ஆண்டவரே நம்மை உருவமாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே நமக்கு முழு உடலை இப்படியாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி என்று சொல். நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். உள்ளத்தோடு இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரை வழிநடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய கரத்திலையும் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இந்த உலகத்தில் நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றிலிருந்து, பருகிலிருந்து, தண்ணீரிலிருந்து, உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஆண்டவர் அதில் இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் மாசுகளையும் அகற்றி நம்மை ஆண்டவர் வாழும்படியாக செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை ஆண்டவர் கடந்து போக முடியாமல் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீ நன்றி என்று சொல். உன்னுடைய இளமை பருவத்திலே நீங்களுடைய தாயின் கரங்களை பற்றி நடந்த பொழுது, விவரம் தெரியாத ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது கூட ஆண்டவர் உன்னை அறிந்தவராக இருந்திருக்கார். ஆண்டவர் உன்னை காண்கின்றவராக இருந்திருக்கிறார். கரு முன்னையிலே உன்னுடைய உள்ளுறுப்புகளை ஆண்டவர் பாதுகாக்கின்றவராக பார்க்கின்றவராக இருந்திருக்கிறார். எனவே இளமை பருவத்தை நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். அற்புதமான பெற்றோர்கள் மூலமாக ஆண்டவரே எனக்கு உயிரை கொடுத்ததற்காக நீ நன்றி நன்றி என்று சொல். எத்தனை விதமான தீமைகள், எத்தனை விதமான நோய் நொடிகள், நோக்காடுகள், பிணிகள் மத்தியிலே நீ இருந்த பொழுது ஆண்டவர் உன்னை பாதுகாத்தவனை பரிசுத்த மாசற்ற இரத்தத்தினால் கழுவி தன்னுடைய தூய நீரினால் உன்னை கழுவி மீண்டுமாக நல்ல உடல் நலத்தோடு ஆண்டவனை வாழும்படியாக செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீ நன்றி சொல். சுகவாக்கப்பட்ட பொழுதும், மருத்துவமனையில் இருந்த பொழுதும், எல்லா விதமான நிலைகளிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி அப்பா என்று சொல். இதோ அந்த நேரத்திலே நீ அந்த பருவ நிலை அடைந்த பிறகு இன்னும் ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே இருக்கின்றவர், இளைஞனாக இருக்கின்றவள், இதோ நீ மீண்டுமாக ஆண்டவருடைய கரத்துல இருக்கின்ற ஒரு மணிமுடியாக நீ ஆண்டவருடைய கரத்துல இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி அப்பா என்று சொல்லும். ஆண்டவர் உன்னை உயர்த்தியிருக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய நிலைக்கு உன்னை உயர்த்தியிருக்கிறார். வேலை வாய்ப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். அற்புதமான இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இத்தனை நாள் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியாக செய்திருக்கிறார். எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான துன்பங்கள், நெருக்கடிகள், வாதைகள் வந்த பொழுது கூட ஆண்டவரின் மகிழ்ச்சியாக வாழும் மகனே மகளே என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல். ஆண்டவரே உமக்கு உதவி என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாது என்று சொல். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எத்தனை விதமான நிலைகளிலே மறக்க முடியாத சில அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மறக்க முடியாத அனுபவங்கள் மத்தியிலே ஆண்டவர் உன் கூடவே பயணம் செய்திருக்கிறார். உன் கூடவே வழி நடந்து வந்திருக்கிறார். அவருடைய பாதைகளில் நாம் ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல். எத்தனையோ முறை ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து நீ வாசிக்கின்ற பொழுது ஆண்டவனுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையவனுக்கு ஆறுதலை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது. எத்தனை விதமான நெருக்கடியின் மத்தியிலே நீ திருப்பலி என்ற ஜெபத்திலே பங்கெடுத்த பொழுது ஆண்டவருடைய உடலை உட்கொண்டவர் அத்தையும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் அடையாளமாக மாறி இருக்க. அத்தனை திருப்பலி நேரங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா என்று சொல். இதோ நற்கருணை ஆராதனை எத்தனை முறை நீ பயன்படுத்தி இருக்கா, எத்தனை விதமான நேரங்களில் பங்கு கொண்டு அந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். பயணம் செய்கின்ற பொழுது ஆண்டவன் எப்படி எல்லாம் பாதுகாத்திருக்க எண்ணிப்பார். எத்தனை விதமான விபத்துக்கள், எத்தனை விதமான ஆபத்துக்கள் நொடி பொழுதில் கண் முன்பாக நிகழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை கூட ஆண்டவர் உன்னை எத்தனை விதமான நிலைகளில் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றியப்பா என்று சொல். பல சமயத்திலே நாம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அந்த 10 தொல்லையாளிகள் ஆண்டவரை பார்த்து வருகின்ற பொழுது ஒரே ஒருவன் மட்டும்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்தான். அன்பு மகனே மகனே, இயேசுவினுடைய மிக துயரமான ஒரு காரியம் தான். மற்ற 9 பேரும் அவர்கள் சுகமாகவில்லையா என்று கேட்கிறார். எனவே இயேசுவினுடைய கரத்திலே ஒப்புக்கொடு, நன்றி என்று சொல்லி வாழ்ந்தோம்னா இந்த வார்த்தை முழுவதுமாக நன்றி ஆண்டவரே என்று சொல், நன்றி என்று சொல்லிக் கொண்டே இயேசுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் மலர்ந்து வரும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். அற்புதமான இந்த ஆலயத்தை உபகரமான ஆலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமை ஆண்டவரே மக்கள் கூடும்படியாக செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகை என்பது ஆவிக்குரிய ஒரு கூடுகையினால ஆண்டவரே அநேகமான பிள்ளைகள் அதிசயங்களை அற்புதங்களை காண்கிறார்கள். இதை தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், நோயிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். தங்கள் தேடி வந்த நன்மையான காரியம் அவர்களுக்கு என்னாலுமே கிடைக்கும்படியாக ஆண்டவரை எங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வருகின்ற ஒவ்வொரு நேரங்களுக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இயேசுவே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான சுதி சோதரம், எல்லா விதமான புகழ்ச்சி நமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தி ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவே மரியா மரியே வாழ்க நமது கொள்ளுவோம். இனிமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன். எனவே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. எனவே மீண்டுமாக அதுவும் ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருப்பது அதுதான் ஆசீர்வாதம். நிறைய இடங்களில் மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை, அதுவும் தேவைதான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ந்திருப்பது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தாவீது திருப்பால் ஆசிரியர் 16வது திருப்பால் எப்படியாக ஜெபிப்பார். ஆண்டவரே, உம் திருமுன் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உன்னுடைய வலப்பக்கத்தில் நிலையான பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்றார். எனவே அந்த திருப்பால் ஆசிரியர் சொல்ற அதே வார்த்தையை சொல்லுவோமா? 16வது திருப்பாலே பேசுகிறார், ஆண்டவர் திருமுன் நிறைவான ஒரு மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த ஒரு பாடல். இப்போ மகிழ்ச்சி இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சொல்ல முடியும், மகிழ்ச்சி இல்லாதவங்க சொல்லவே முடியாது. எனவே அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது மீண்டுமாக தாவீது அரசோடு சேர்ந்து நாம் சொல்லி ஜெபிப்போம். 16வது திருப்பாடல் 11வது வசனம். ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் இங்கே கவனங்களும் இங்கே எங்கே போயிட்டு இருக்குது? ஆண்டவரை பார்க்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக, அதற்கு பிறகு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிப்போம். எனவே இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே. யார் இந்த பலிபீடத்தில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த பலிபீடத்தில் யார் இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? நற்கருணை அடையாளத்தின் வழியாக இருக்கிறார். சரிங்களா? திருப்பலின் வழியாக ஆண்டவரை சந்திக்க வருகிறார். நற்கருணை வழியாக ஆண்டவரை சந்திக்க வருகிறார். வேதத்தை நீ வாசிக்கின்ற பொழுது அதன் மூலமாக ஆண்டவரை சந்திக்க வருகிறார். பலருக்கு நீ உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியின் மூலமாக ஆண்டவரை சந்திக்க வருகிறார். நீ நல்ல ஒரு காரியத்தை நீ செய்கின்ற பொழுது அந்த நல்ல காரியத்தின் வழியாக ஆண்டவரை சந்திக்க வருகிறார். இப்ப இந்த இடத்திலே ஆண்டவரை எந்த அடையாளத்தை சந்திக்க வந்திருக்கிறார்? நற்கருணை வடிவத்திலே கரங்களை உயர்த்தி உன்னுடைய வலது கரங்களை ஆண்டவர் பால் செலுப்பி நற்கருணை ஆண்டவரையும் உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் ஆய திறந்து நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பேரின்பம் உண்டு. நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? பட்டியமா சந்தோஷமா இருக்கீங்களா? பட்டியமா உங்களை தான் கேட்கிறேன், காது உழுவல. சந்தோஷம் பின்னாடி இருக்கிற முதலினம்மா சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னேன், அவருடைய முன்னிலையில் மகிழ்ச்சி இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லி. டிவிக்கு முன்பாக மகிழ்ச்சி இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். செல்போன் பேசினாதான் மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வீட்டுக்காரோட இருந்தா மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எல்லாம் வாக்கில் குத்தி விடுங்க. வீட்டுக்காரர் கண்டிப்பா கடவுள் கொடுத்த ஒரு கொடை.
அவருக்கு முன்பாக இருப்பது ஒரு மகிழ்ச்சி தான். அது ஒரு குடும்பத்துல இருக்குதுன்னா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இதை விட எல்லாவற்றையும் அதான் ஆண்டவர் சொல்றார், இதை வெற்றி எல்லாம் கடந்து போய் நீ வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி உனக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவான், நிறைவான மகிழ்ச்சி இதுதான். ஆண்டவருக்கு முன்னிலையிலே உன்னை நிறைவான மகிழ்ச்சியை நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நிலையான ஒரு வலப்பக்கத்திலே நிறைவான ஒரு பேரின்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முன்னிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வந்து கெடுப்பதற்காக ஒருவன் எப்பொழுதுமே முயன்று கொண்டிருப்பான். அதை வந்து மாற்றவே முடியாது. நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவதுண்டு, நம்ம பக்கத்துல வந்து நம்ம மட்டும் இல்லை, ஆண்டவர் இருக்கிறார், அதை விட மேலாக இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த அக்டோபர் மாதம் காவல் தூதர்களுடைய திருவிழாவை நாம் வந்து கொண்டாடி நாம் மகிழ்ந்தோம். காவல் தூதர்கள் மிக முக்கியமானவர்கள். நமக்காக ஊழியம் செய்யக்கூடியவங்க அவங்க தான். நமக்காக நம்ம காசு கொடுக்காம நமக்காக வந்து பணி செய்கின்றவர்கள் இந்த வானக தூதர் தான். எனவே அவர்களை ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிக்கும். எனக்கு இந்த வானகத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா கதையெல்லாம் நான் சொல்லலை, கதை கற்பனை இல்லை எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலை. வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்கிறேன். பைபிள் என்ன சொல்லுதோ அதை நாம் வந்து உண்மையை நம்புகிறோம். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். செக்கரியா புத்தகத்தில் ஒரு பகுதி இருக்கும். செக்கரியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. எனவே அந்த புத்தகத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கேளுங்க. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். தலைமை குரு யோசுவாவை காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். நீங்க யார் முன்னிலையில் நிற்கிறீங்க? இப்ப தாவீது யார் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தாரு? இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களாமா, ஆண்டவர் முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபித்தார். அதே நீங்களும் ஜெபிச்சீங்க, ரைட்டுங்களா? அப்போ உனக்கு முன்னிலையில் யார் இருந்தது? ஆண்டவர் இருந்தார். அவ்வளவுதான். நற்கருணை ஆண்டவர் இருந்தார். நற்கருணை ஆண்டவர் எனக்கு முன்னிலையில் இருந்தார். எனக்கு நிறைவான மகிழ்ச்சி. இப்ப இங்க பாருங்க, அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில், யார் முன்னிலையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார்? ஆண்டவருடைய தூதர் முன்னிலையில், வானக தூதர் முன்னிலையிலே யோசுவா நின்றுகிட்டு முன்னிலையில நிற்கிறார். அப்போ வந்து வானகத்துவம் நிற்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அதுதான் மிக முக்கியம். ரெண்டாவது வார்த்தை தான் முக்கியம். முன்னாடி உள்ள வார்த்தையை மறந்துருங்க, அந்த வானகத்துவம் மறந்துருங்க. ரெண்டாவது பாருங்க, அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். கரங்களை வச்சு சொல்லுங்க, சாத்தானுக்கு சப்போர்ட் பண்றவங்க. பிரைஸ் தி லார்ட். யாருமே பண்ண மாட்டேங்குது சாத்தானுக்கு. நீ சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணல ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவனுக்கு போராடி தான் நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவனை போராட்டம் இல்லாம நம்மளுக்கு பெற முடியாது. இப்ப கஷ்டமா இருக்குது, உடனே நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படல. அதுக்கு காரணம் யாருன்னா பசாசு. அவனோட போராடணும். அப்ப பசாசு வேண்டுமா வேண்டாமா? வேணும் நம்மளுக்கு. தப்பு தப்பா சொல்றாரு நினைக்காதீங்க. வாண்டவுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லு. எங்கே போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? வலப்பக்கத்தில் சாத்தானு நின்று கொண்டிருந்தான். வார்த்தை தெளிவு. வானகத்துடன் நின்று கொண்டிருக்கிறார். சாத்தானு பாருங்களேன். ஒரு சில குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்லா போயிட்டு இருக்க அந்த குடும்பம் சாத்தா மாதிரி இவன் நுழைஞ்சாண்டா அப்படிம்பாங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, சாத்தா மாதிரி இவன் நுழைஞ்சான் ஒருத்தன் குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறதுக்கு. இதுதான் சாத்தானுடைய வேலை. இதுதான். நம்ம வந்து சாத்தான்லாம் தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை. அவனா வருவான், அவனா கண்டிப்பா வரும். அதில் மாற்றமே கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. யாருக்கான நம்ம ஜெபம் சொல்லணும்? யாருக்காக நம்ம ஜெபம் சொல்லணும்? வானக தூதர் வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வானக தூதருக்கு நம்ம வந்து ஜெபம் செய்யலாம். அவர் ஜெபம் செஞ்சாதான் வருவார். நம்ம வந்து ஜெபம் செய்யாமே நம்முடைய மடியில் வந்து உட்கார்ந்துருப்பான் ஒருத்தன். அப்பதான் லூசிபர், அந்த சாத்தானுடைய ஹெட், அவன் தான் தலைவன். அவன் வேற யாருமே கிடையாது. லூசிபர் யாரு? சாத்தான். என்னை பார்த்தா லூசிபர் மாதிரி தெரியுதா, வானகத்து மாதிரி தெரியுதா? ரெண்டும் கலந்து தெரியுது பாருங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. உண்மைதான். ஒரு சில சமயத்தில் நாமளும் லூசிபர் மாதிரி தான் நடந்துக்க வேண்டியா இருக்குது. நம்மள்ட்ட லூசிபருடைய குணமும் இருக்குது, சில சமயத்தில் வானகத்துடைய குணமும் இருக்குது. அந்த லூசிபருடைய குணம் வரக்கூடாது நமக்கு.
அப்ப இந்த இந்த அக்டோபர் மாதத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானகத்தூருடைய அந்த அந்த அற்புதமான ஒரு அடையாளத்தை நம்ம வந்து எப்போ புரிஞ்சு கொண்டோமோ அப்ப நம்ம வந்து பேசாம இருக்க மாட்டோம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பேசாம இருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு முன்னிலையில் வந்து ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்போம். மண்ணூர் மொழிகள் பேசிலும் விண்ணோர் மொழிகள் பேசினும் அன்பு எனக்கு இல்லையே, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். மண்ணோர் மொழின்னு இருக்குது, விண்ணோர் மொழியும் இருக்குது, ரைட்டுங்களா? மண்ணகத்துல பேசுற மொழி இருக்குது, விண்ணகத்துல பேசுற மொழியும் உண்டு, ரைட்டுங்களா? இது மாற்றமே கிடையாது. அப்ப விண்ணகத்துல பேசுற மொழி என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, வானகத்துவம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அந்த வானகத்துவத்துக்கு நீ ஏதாவது சொல்லணும். நீ பசாசு சொல்ல வேண்டியதில்லை, அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ வந்து இதை சொல்லாத, வந்து ஃபாதர் வந்து இது கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன பண்ணு, ஒண்ணுமே சொல்லாம டக்குன்னு என்ன பண்ணு, நன்மையை வாங்கிட்டு நாக்கில் நக்கிட்டு போயிரு அப்படிமா. அதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. இதான் பசாசு செய்யற வேலை, ரைட்டுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, திருப்பலி சமயத்துல அப்பத்தை உயர்த்து காட்டுவாங்க குருவானவர். அப்ப ஒன்று பசாசு என்ன சொல்லுவான், அப்போதான் என்ன பண்ணுவான், டக்குன்னு பசாசு செல்போன் வந்து டிங் 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 டிங்னு அடிக்கும். டக்குன்னு என்ன ஆயிரும், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் மறந்துட்டு எங்கே போவோம், செல்போனுக்கு போயிடுவோம், ரைட்டுங்களா? இல்லைன்னா யாராச்சும் அங்கே ஒரு புள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், விளையாண்டிக்கிட்டே இருக்கும். அது அழகான புள்ள தான், ஆனா பசாசு எப்படி வர்றான், அழகான உருவத்துல வர்றான். அப்ப இதெல்லாம் யார் செய்கிற வேலை? லூசிபர். யார் செய்கிற வேலை? லூசிபர். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவதான், ரைட்டுங்களா? அவன் என்ன பண்ணுவான், அந்த லூசிபர் வந்து பலவிதமான பசாசுகள் நம்ம மத்தியிலே அப்படியே ஓட விடுவான். அப்ப இதுக்கெல்லாம் நாம் அடிபடியாமல் இருப்பதற்கு நம் பக்கத்துல யார் இருக்கிறான்? காவல் தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த காவல் தூதர்கள் என்ன சொல்றாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு மொழி இருக்கு. அவருடைய மொழி என்ன? அவருடைய மொழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப வானகத்திற்கு ஒரு மொழி இருக்குது, அது என்ன மொழி யாருக்காவது தெரியுமா? இங்க பாருங்க, மீண்டும் சொல்றேன், அந்த குரல் அந்த 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 ஒளியை உங்களுக்கு சொல்றேன். பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடை முழக்கம் போலும் எழுந்த குரலை கேட்டேன். அது சொன்னது, அதுதான் வானக தூதர், ரைட்டுங்களா? வானக தூதர் சொன்னது அல்லேலூயா. இப்ப இந்த மொழி என்ன மொழி? இது தமிழ் மொழி கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. இது யாருடைய மொழி? வானக தூதருடைய விண்ணக மொழி. அப்ப இந்த விண்ணக மொழியை நீ சொல்லாம நீ ஆண்டவரிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, வானகத்து என்ன சொல்றாங்க, உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லு, ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு, அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு. சில சமயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாடற்குழுவில் மட்டும் பாடிட்டே இருப்பாங்க. இந்த அல்லேலூயா இருக்கு பத்தியா, நம்ம வந்து இந்த பாடற்குழுவில் மட்டுமே பாடிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த வாயை திறக்கவே மாட்டோம். அப்ப உன் பக்கத்துல இருக்கிற வானகத்து என்ன பண்ணுவாரு, விரும்பின தான் நின்றுட்டு இருப்பாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு வந்து அவர் பெற்றுக் கொடுக்கவே மாட்டார். அப்ப பாருங்க, திருவெளிப்பாட்டுல ஒரு வானகத்தூதருடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவுபடுத்த பாருங்க. 8வது திருவெளிப்பாட்டு 8வது அதிகாரத்திலே மற்றொரு வானகத்தூதர் பொன் தூபக்கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். இந்த பலிபீடம் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விளையாட்டினுடைய ஒரு அடையாளமே அல்ல. இந்த பலிபீடத்துல யார் இருக்கிறாப்ப, உனக்கும் எனக்கும் தெரியாத விதத்திலே வானக தூதர்கள் என்று கொண்டிருக்கிறாங்க. கரங்களை வீட்டு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விதத்திலே இந்த பலிபீடத்திலே வானக தூதர்கள் என்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பணி என்னன்னு பாருங்க. பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றா, அரியணையின் முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறை மக்கள் அனைவரும் செய்த வேண்டுதலோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. கவனமா கேட்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளையில. இன்னைக்கு நிறைய பேரு என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, வேண்டுதல் கேட்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல் குற்றம் சாட்டுறோம். கடவுள் என்ன பண்றாரு, உன் பக்கத்துல ஒரு வானகத்தோடு கொடுத்தனே, நீ எத்தனை முறை நீ உண்மையாகவே உன்னுடைய மனக்கவலைகளை நீ என்னிடம் கொடுத்திருக்கான்னு கேட்கிறார். இந்த வானகத்துடைய பணி என்ன அப்படின்னா, பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கின்ற இவர் மிகுதியான சாம்பிராணி கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய பொருத்தனைகள், உன்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் விண்ணகப்பிடத்திற்கு தூபம் போல் எடுத்து செல்வதற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் தான் இந்த வானக தூதர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவங்க உன் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப வந்து நீ வந்து பொய்யா ஒண்ணு சொல்ற, என்ன பண்ற, ஒரு பொய்யா ஒரு வேண்டுதலை வைக்கிற, ஆண்டவரே நான் வந்து எனக்கு வந்து இந்த உதவி செய்யுங்க, உனக்கு வந்து நான் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறேன், வந்து திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறேன், நன்மை வாங்குறேன், காணிக்கைப்பட்டியில் காசை போடுறேன், நல்லதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா நீ கடவுளுக்கு எதிராக மிகப்பெரிய தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்ப இந்த வானகத்துக்கு போய் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லும்? நம்பாதீங்க ஆண்டவரே, இந்த அம்மா சொல்ற ஜெபத்தை நம்பாதீங்க, இந்த ஆள் சொல்ற ஜெபத்தை நம்பாதீங்க, இவர் எல்லாம் போலி, எல்லாம் வந்து பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு உனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் போட்டு கொடுக்கிறது வானகத்துவம் தான். அப்படி நன்மையான காரியங்களை நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ கொடுக்கின்ற பொழுதும் அதை எடுத்து செல்வதும் இந்த வானகத்துவம் தான். அப்ப இந்த பலிபீடத்துக்கு முன்பாக இத்தனை வானகத்துவம் இருக்கிறாங்க. எனவே அத்தனை வானகத்துவம் மத்தியிலே நம்முடைய ஜெபங்கள் இன்று எழுப்பப்படும்படியாக நம்ம ஆண்டவர் நோக்கி வந்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுவினுடைய வாழ்விலும் அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலும் வானகத்துதல் எங்கெங்கே செயல்பட்டாங்க? அதேதான் நம்மளுக்கும், ரைட்டுங்களா? இயேசுவினுடைய வாழ்விலும் மரியாளுடைய வாழ்விலும் எங்கெங்கே வானகத்துதர்கள் தோன்றினாங்க? அப்படியே முடிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எப்ப இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டைம் எங்க? அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. சொல்லுங்க. இன்னைக்கு இது அக்டோபர் மாசம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்ற. இந்த ஜெபத்தை வந்து கடவுளிடமிருந்து முதலாக சொன்னது யாரு? யாருக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அருமையான கத்தோலிக்க கிறிஸ்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து நம்ம வந்து ஏதோ ஒண்ணு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே அப்படின்னு அந்த ஜெபத்தை, விண்ணக தந்தையினுடைய ஜெபத்தை வானகத்துவம் முதலாக சொல்லிக் கொடுத்து இன்று நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அருள் இந்த மரியை வந்து நீ எப்பெல்லாம் நீ சொல்றியோ அப்பெல்லாம் யாரு சொல்லி கொடுத்த ஜெபம்? வானகத்துவம் மூலமாக கடவுள் விண்ணக தந்தை சொல்லிக் கொடுத்த ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீ எவ்வளவு பக்தியா நீ சொல்லணும். இப்ப வானகத்துவம் முதல்ல அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு பக்தியா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அக்டோபர் மாசம், இன்னைக்கு வந்து சில சமயத்தில் ஜெபமால சொல்றோம், ஏதோ கண்ணை முடிவு சொல்றோம், ஏதாச்சும் ஒன்று நினைச்சு சொல்றோம், இங்க ஒரு வேலையை வச்சுட்டு அங்க ஒரு வேலை. இதுதான் ஜெபமா? இதுதான் வானகத்துவனை பார்த்து மகிழ்வாரா? மகிழ மாட்டார். ரொம்ப தர்மசங்கடப்படுவார். பசாசு கை கொட்டி சிரிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு ஏன் வந்து ஜெபமாலை சொல்லி பல காரியங்கள் நடக்கல அப்படின்னா இதான் காரணம். பசாசு கையை தட்டி சிரிக்கிற மாதிரி நம்மளுடைய ஜெபமாலை சொல்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன பிள்ளையுடைய கையில கொடுத்து ஜெபமாலை சொல்லுங்க. சின்ன பிள்ளையுடைய கைகளை கொடுத்து உன்னுடைய குடும்பத்துல நீ நிறைவேறாத சில காரியம் இருக்கலாம், நம்மளால அதை செய்ய முடியாது, இந்த உன் பிள்ளைகள் கையில கொடுத்து ஜெபத்தை சொல்லுங்களேன், அந்த காரியம் நடக்குதா இல்லைன்னு பாருங்க. ஏன்னா வானகத்துவலுக்கு பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும், அவருடைய மல்லை மொழி பிடிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே நாம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை மிக மிக அவசியமானது. இந்த ஜெபமாலை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இது வானகத்துவதர் முதலாக விண்ணக தந்தையின் வந்து பெற்றுக் கொடுத்த ஜெபம் தான் இது. அப்ப அந்த ஜெபத்தை நான் முதலாக மரியாளுக்கு சொன்ன, வானகத்துவர் சொன்ன முதல் ஜெபம் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது எங்கே காட்சி கொடுத்தாங்க? யோசேப்புக்கு உன்னுடைய குடும்பத்துல கஷ்டம், உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, அல்லது வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு, அல்லது வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப இது யார்கிட்ட நீ சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரனை போய் சொல்ல முடியாது. யோசேப்பு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு. அப்ப வானகத்துவதர் கனவிலே தோன்றி மனைவி மரியாளின் ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், குடும்ப ஆசீர்வாதம். நீ வானகத்துவரை பார்த்து நீ ஜெபிக்கணும். அருமையான இதுதான் இரண்டாவது காரியம். உன் குடும்பத்துக்கு வானகத்துவரை பார்த்து கேட்கணும். மூன்றாவது காரியம் எங்க இருந்துச்சு? ஆண்டவர் இயேசு பிறந்த உடனேயே, அதுக்கு முன்னாடியே இயேசு பிறந்த உடனேயே வானகத்துவர்கள் என்ன பண்ணாங்க? பாட்டு பாடினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகும் சொல்லி முதல் அதை எங்கே சொல்லி ஜெபிக்கிறோம்? திருப்பலியில சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னதங்களிலே பாடுகின்ற பொழுது பாடற்குள்ள பாடுவாங்க, நம்ம வாயை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருப்போம். அருமையான உன்னதங்களிலே வந்து அவ்வளவு வல்லமையான ஒரு ஜெபம். வானகத்துவர் எல்லாருமே சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த திருப்பலி கொண்டாடுறதுக்கு நம்ம கொண்டு வருவதற்காண்டி பாடுறாங்க. நம்ம எப்படி பாடுறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பசாசு கைத்தட்ட விடக்கூடாது, பசாசு நம்ம பார்த்து கேலி செய்ய விடக்கூடாது. அந்த வார்த்தையை நம்ம காது உழுவலையா பரவாயில்ல, அந்த வார்த்தையை காது நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படி சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. ஹalleluya. வானக தூதருக்கு ஒரு மன்றாடி சொல்லுவோம். எனக்கு காவலா இருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு காவலா இருக்கிற, எனக்கு காவலா இருக்கிற சர்வேஸ்வருடைய சம்மனசானவரே, சர்வேஸ்வருடைய சமஸ்தானவரே, இறை அருளால் இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சத்தை கொடுத்து ஞான வெளிச்சத்தை கொடுத்து காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன். காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமென். இந்த திருப்பலி மாதிரி ஒரு மையமான ஒரு ஜெபம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இங்க இந்த அன்னற்ற வானக தூதர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நம்முடைய இந்த காரியங்களை விண்ணகப்படத்துக்கு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து வானக தூதர் திருப்பலியில் அதிகமாக பயன்படுத்துவோம். எந்த ஆண்டவங்களோடு இருப்பாராக சொல்லுங்க. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. அப்புறம் வந்து ஃபாதர் வந்து சில இது சொல்லுவாரு, தகுதி நீதியுமான சொல்லிட்டு கடைசியில வந்து வானக தூதரோடு சேர்ந்து நாமும் மக்களித்து சொல்வதாவது அப்படின்னு சொல்லணும்னு பாட்லாசு மட்டும் பாடுவாங்க. வானகத்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம என்ன பண்ணுவோம், பசாசு வாயை பார்த்து உட்காந்து வாயை பார்த்து உட்காந்துருப்பான். அப்ப பசாசு தான் உள்ள போவான். அப்ப விண்ண வந்து வானகத்து என்ன பண்ணுவாரு, அந்த பாட்லாசு உள்ளவங்களை மட்டும் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து போயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், பசாசு நல்லா ஒரு முட்டி போட்டு வணங்கி போட்டு நன்றி பசாசு உனக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வானகத்துடைய பணி மிக முக்கியம். அந்த பணி நீ உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்காக வர்றா. நீ பரிசுத்தர் பரிசுத்த சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப பாட்டுல சொல்ல மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் தூயவர் 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 வானுலகின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே. நீ இந்த ஜெபத்தை நீ எத்தனை முறை சொல்லியிருந்தாலே அத்தனை முறை ஆசை வந்துடணும். இப்ப எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு மேட்சே கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு மேட்சே கிடையாது. அப்பத்து ஆண்டவர் இது உருவான அது மேட்டர் நம்மளுக்கு கிடையாது. கடைசியா வந்து அதாவது கடைசியா சொல்லி வந்து குருவான நன்மையை வாங்கிட்டு நன்மையை எடுத்து வர்றாரு இல்லையா, அதான் நமக்கு முக்கியம். அதை மறந்துடக்கூடாது, ரைட்டுங்களா? அப்படிதான் நினைப்போம் எல்லாருமே. எது முக்கியம், முதல்ல இருந்து முடிகின்ற வரை உன்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய ஜெபத்தை விண்ணகப்படத்திற்கு எடுசலா. அருமையான என் தேவனுடைய அன்பு மகனே மகளே, நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஜெபத்தையும் விண்ணகத்துக்கு பிடத்துக்கு எடுசலுகின்ற ஒரு சமணசாக இந்த பக்கத்துல இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. வேதத்தை எடுத்து வாசி பார்த்தோம்னா 3500 டைமுக்கு மேல வந்து வானகத்துடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. 3500 எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. வேற யாருடைய பேர் இந்த மாதிரி எழுதப்படல. 3500க்கு மேல வானகத்துடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. திருவெளிப்பாடு கடைசி அந்த நூல்ல மட்டுமே 350க்கு மேல வந்து வானகத்துடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவங்க. எசையா இந்த புத்தகத்துல பாக்குறோம், அசிரிய மன்னன் வந்து படையெடுத்துட்டு நிக்கிறான் வந்து இஸ்ரேல் மக்களை கொல்வதற்காக. அங்க வந்து ஒரே ஒரு வானகத்தூர் போய் 1,50,000 போர் வீரர்களை சாகடிக்கிறார். ஒரே ஒரு வானகத்தூதர் 1,50,000 வந்து படை வீரர்களை கொள்றாருன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் பாருங்க. அப்ப உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நீ பசாசுக்கு நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு நீ வானகத்திற்கு ஒண்ணுமே சொல்லாம இருந்த அப்படின்னா, அதுதான் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராத ஒரு காலங்களாக அமைந்திருக்கு. இன்றைய நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளை யோசிச்சு பார்ப்போம். எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை வந்து வானகத்து தான். பாருங்க, பசாசு வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுவான். எந்த இடத்துல சொல்லி பாருங்க, திருப்பாடல் 91 ஆண்டவர் சோதிக்கப்படுகின்ற பொழுது சொல்லுவான், உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னுடைய காவல் தூதர்களை பாதுகாப்பா. பாருங்க, பசாசுக்கு தெரியுதுங்க, இந்த பேய் குட்டிக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியல. காவல் தூதர்கள் எப்படி பாதுகாப்பாங்க அப்படிங்கிறத பசாசு சொல்றான். அப்ப நீ எங்கெங்கெல்லாம் செல்கின்றாய் அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய தூதர்கள் உன் பின்னே நிழலை போன்று வருகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பால் 34 இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவருக்கு அஞ்சுவரை அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள். அவருடைய தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கடந்த இரவு ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு 8 மணி இருக்கும், 8:15 இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் எப்பொழுதுமே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஏதோ என்னுடைய கண்களால் இதெல்லாம் அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் என்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக கூட மாதா என்னை கூப்பிட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல இந்த இடத்துடைய அதிசயம் இன்னும் குறைஞ்சு போகல, இந்த அதிசயத்தின் ஊற்று இன்னும் மறைந்து போகல அப்படின்னு சொல்றதுக்காண்டி வந்து 6வது வருடத்துல கூட நான் இந்த மாதிரி நக்குரை எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். மறுநாள் காலையில் தான் நான் வருவேன். ஆனால் அன்னைக்கு என்னமோ சரி ஒரு மாதாவுடைய இல்லத்துல போயிட்டு ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரிவிரியை எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். கரெக்டாக ஒரு 7:45 வந்துட்டேன். பின்னாடி தான் உட்காந்து ஜெபம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து தொடர் ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 8:15 9 மணி இருக்கும். ஒரு சின்ன லைட்டாக தூரல் வந்து மழை பெஞ்சு பின்னாடி வந்து ஜெபம் சொல்லி சின்ன பிள்ளைங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளை 2 பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க சும்மா விவரம் தெரியாத பிள்ளைங்க, மற்றவங்களாம் ஜெபம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் ஒரு இடி, அவ்வளோதான். அந்த இடி எங்கேருந்து வந்து இந்த கையில் இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மாவை வந்து அந்த மின்சாரம் தாக்கி அது அங்கிட்டு போய் விழுந்தோன்னே நான் என்னமோ பேய் தான் பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் பேட பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் அந்த பெற்றோர், ஃபாதர் இந்த என் குழந்தைய தூக்கிட்டு வெளில போங்க, ஓடுங்க ஃபாதர். அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் வெளில போகிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து அந்த மின்சாரம் தாக்கி வந்து இருக்கும்போது மாதா செஞ்ச மிகப்பெரிய ஒரு புதுமை என்னன்னா, அது எங்க இருந்தா அது வந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த இடி விழுந்த அந்த நொடி பொழுது கரண்ட் டபான்னு கட்டணும். அந்த மைக்கை அப்படியே விட்டாங்க. இல்லைன்னா அப்படியே மைக்கை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன ஒரு அதிசயம். காவல் தூதர்கள் பாருங்க, பசாசு பக்கத்துல தான் இருந்திருப்பான், இல்லைன்னு சொல்லல, ரைட்டுங்களா? நானும் சொன்னேன், அந்த பசாசை விட வலிமை வாய்ந்த ஒரு வானக தூதர். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகள் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக எப்படியாவது ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீணான ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னை விட மாதாவுக்கு அக்கறை அதிகம். எனவே அதை தான் அவங்க செஞ்சாங்க, ரைட்டுங்களா? அந்த ஒரு விபத்திலிருந்து தடுக்க முடியும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அருமையான தேவன், அதான் சொல்றேன், காவல் தூதர்கள் உனக்கு துணையாக இருக்கிறார். நீ வந்து ஒரு பசாசுக்கு 2-3 வரை நீ வந்து 2-3 வாட்டி நீ செவிசாய்த்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மனித பலவீனத்தான். ஆனா நீ வானகத்தூருக்கு வந்து ஒரு நாள் 50 தடவைக்கு மேல நீ செவிசாய்த்திருந்தி அப்படின்னா எது வெல்லும் அப்படின்னா வானகத்தூருடைய பாதுகாப்பு தான் உனக்கு வெல்லும். அவருடைய இது முடிஞ்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிறான், இது அது மட்டும் மாற்றமே கிடையாது. நீ ஆண்டவருக்கு எதிர செவிசாய்க்கணும் அப்படின்னா நல்ல காரியத்தை செய், வேதத்தை எடுத்து நீ வாசி, ஜெபமாலை சொல், திருப்பலி ஜெபத்துல நீ விளையாடாத. இவையெல்லாம் சொல்லி வானகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த பசாசு எதற்கு மாறான ஒன்றை சம்பாதித்து நம்மிடமிருந்து நம்முடைய ஆத்துமாக்கள் இருந்து பறித்து கொண்டு போகிறான். நம்மையான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே மறைந்திருக்கின்ற அந்த ஒரு அந்தகார வல்லமை நம்மிடம் ஒரு பொழுதுமே தலை தூக்கக்கூடாது. அதுக்காகத்தான் வானக தூதரை ஆண்டவர் நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். எனவே வானக தூதர்கள் நமக்கு மிக முக்கியமானது. இயேசு ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய தோட்டத்திலே ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மிக சோர்வான ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து ஆண்டவரை பார்த்தான் செபித்தார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லி ஜெபிச்சார். பாருங்க, கடைசியாக பசாசனை விட்டு விலகி போனான். வானக தூதர் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எழுதுவா, பணிவிடை செஞ்சாங்க. உனக்கு செய்வாங்க, உனக்கு வந்து என்னென்ன தேவையோ அவங்க செய்வாங்க. அருமையான தேவனுடைய வானக தூதர் பணிவிடை செய்தாங்க. பாருங்க, தொடக்கத்திலிருந்து கடைசி வரை வானகத்து இருந்தாங்க. கடைசியாக வந்து இயேசு இறந்த பிறகு அவருடைய தலைமாட்டிலே 2 வானகத்து இருந்தால் பார்க்கிறோம். அப்புறம் கடைசியாக கலிலேயாவுக்கு சென்று ஆண்டு உயிர்த்தெழுதலை விண்ணேற்றத்தை சீடர்கள் காண்கின்ற பொழுது அதே வானகத்தில் வந்து நீங்கள் எப்படி காண்கின்றீர்களோ மீண்டும் அவர் வருவான்னு சொல்லி அறிவிச்சதும் வானகத்து தான். வாழ்க்கையின் இயேசுனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கடைசி நேரம் வரை காவல்துறை துணையாக இருந்தால்னா இந்த உங்களுக்கும் எனக்கும் அதே காவல்துறை தான் துணையாக, வேற யாருமே இருக்கக்கூடாது. நீ அவருக்காகத்தான் நீ ஜெபம் செய்யணும். நீ அவருக்காக நீ திருப்பள்ளி செய்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் விண்ணகப்படுத்துக்கு அப்படியே தன்னுடைய கரங்களில் எடுத்து போறார். நீ ஒரு காணிக்கை போறியா, அந்த காணிக்கையை கூட விண்ணகத்துவம் வந்து கவனிக்கிறார். நீ காணிக்கையை நீ போடலையா, அங்க இருக்கிற வானகத்தின் விருமனை மேல போறார். ஒரு புகழ்ச்சி பலியை நீ ஒப்பு கொடுக்குற, அந்த புகழ்ச்சி பலியை எடுத்துக்கொண்டு விண்ணகப்படுத்திற்கு ஆண்டவருடைய தூதர்கள் போறாங்க. ஒரு புகழ்ச்சி பலி செலுத்தலையா, வெறுமனே திரும்பி போறாங்க. ஒரு நன்றி சொல்லலையா, அவனுக்கு வந்திருக்கிற எல்லா வானகத்திலும் பக்கத்துல உட்கார்ந்து என் மகள் ஒரு வார்த்தை கூட சொல்ல, பசாசுக்கு மட்டுமே செவிசாய்த்தவனா இருக்கான்னு சொல்லி மிகவும் வந்து மனம் வருந்தியவர்களாக உன்னிடமிருந்து அகன்று போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த அடையாளம் என்பது இது நற்கருணை ஆண்டுக்கு முன்பாக ஒரு அடையாளம் என்பது வானகத்தில் தான்.
அவள்தான் ஆண்டவரை முழு பலத்தோடு ஆராதிக்கிறாங்க. எனவே நீ ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது வானகத்து அடையாளமாக வாங்கிறாய். நீ உடைய ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு சொல்லுகின்ற பொழுது, அந்த ஜெபத்தை விண்ணகப்படத்திற்கு அவர் எடுத்து செல்கின்றவராக. இப்பேற்பட்ட வல்லமை மிக்க காவல் தூதர்களை ஆண்டவர் கொடுத்ததற்காக மீண்டுமாக நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றிலிருந்து நான் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை நான் ஆண்டவருக்கு சொல்லி, என் வானக தூதர்களை இதை நீங்கள் எடுத்து கொண்டு போங்க, என் வானக தூதர்கள் எனக்கு கஷ்டம், இதை நீங்கள் உங்களுடைய விண்ணக தந்தையை எடுத்து சொல்லுங்க, என் வானக தூதர்கள் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவான நெருக்கடியில் இருக்கிறாங்க, விண்ணக தந்தையை எடுத்து சொல்லுங்க சொல்லி எப்போ நீ சொல்லி பார்த்து